ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये वैकुण्ठनाथ विजयासन भूमिपाल देवेश पङ्कज विलोचन चोरनाट्यान् निक्षेप वित्तमकरायत कर्णपाशान् नातं नमामि बकुलाभरणेन सार्धम् வெள்ளைச் சுரிசங்கொடு ஆழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக் கடாகின்ற மாற்றைக் காணீர் என் சொல்லிச் சொல்லுகேன் அன்னை மீர்கால் வெள்ளச் சுகமவன் வீற்றிருந்த வேத புலியும் விழாவொலியும் பிள்ளைக்குடா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில் சேர்வண்ணானே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவ திருப்பதிகளில் 8வது திருப்பதியான தென் திருப்பேரை தென் திருப்பேரையில் என்றெல்லாம் வழங்கப்படுகிறதான திவதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஆழ்வார் தென் திருப்பேரையில் சென்று சேர்வண்ணானே அப்படின்னு தென் திருப்பேர் எயில் அப்படின்னு குறிப்பிடுகிறார். திருப்பேரை அப்படின்னு பொதுவா சொல்றா. திவ்யதேச நாமாவிலே தென் திருப்பேரை அப்படின்னு சொல்றோம். ஸ்தல புராணத்திலே ஹரிபத கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேரு, ஸ்ரீ பேர கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேரு. ஹரிபத கஷேத்திரம் அப்படின்னா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியதான கஷேத்திரம். பெருமாள் ஆசையோட கூட வந்து நித்திய சாநித்தியம் கொண்டு வாசம் பண்ணுகிறதான கஷேத்திரம். ஒரு திருமலையை போலே, ஒரு ஸ்ரீரங்கத்தை போலே. அதனால ஹரிபத கஷேத்திரம்னு பேரு. ஸ்ரீ பேர கஷேத்திரம் அப்படின்னு சொல்றத ஒரே பேரா சொல்லணும். ஸ்ரீ பேர கஷேத்திரம் அப்படின்னு பிரிக்க கூடாது. அப்படி பிரிச்சால் பேர கஷேத்திரம்னு கஷேத்திரத்துக்கு பேரு ஔபச்சாரிகமா மரியாதையா ஸ்ரீ சேர்த்து சொல்றோன்ற மாதிரி ஆகிடும். ஆனால் ஸ்ரீபேரம் திருப்பேர் அப்படின்னு தான் சொல்லணும். அது எதனாலன்றத ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். பூமி பிராட்டி ஸ்ரீதேவியினுடைய வடிவத்தை அடைந்து தபஸ் பண்ணின இடம். அதனால ஸ்ரீபேர கஷேத்திரம்னு பேரு. பேரம் அப்படின்னா உருவம். பூமி பிராட்டி ஸ்ரீயான திருமகளுடைய உருவத்திலே இருந்து கொண்டு தபஸ் பண்ணின ஊர். அதனால ஸ்ரீபேர கஷேத்திரம் அப்படின்னு பேரு. ஆழ்வார் திருநகரிலிருந்து கிழக்கே ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான திவ்யதேசம். பிரம்மாண்ட புராணத்திலே வர்ணிக்கப்பட்டதான ஆச்சரியமான ஸ்தல புராணம். இந்த க்ஷேத்திரம் எங்க இருக்குன்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றச்ச, அதர்ம பிசுனஸ்யாபி பிராகுதீஷ்யாம் திசி பிரபோ க்ஷேத்திரம் ஹரிபதம் நாம ஸ்ரீபேராக்கியமபூத் புனஹ அப்படின்னு சொல்றது. அதர்ம பிசுனஸ்யாபி பிராகுதீஷ்யாம் திசி பிரபோ. அதர்ம பிசுன க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோளூர், இதுக்கு முன்னாலே அனுபவித்த பைசுன்யோக்திபுரி அதர்ம பிசுன க்ஷேத்திரம் என்றெல்லாம் கொண்டாடப்பட்ட திருக்கோளூர் இருக்கிறது. மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அந்த திவதேசத்திற்கு கிழக்கிலே இருக்கக்கூடியது இந்த திவதேசம். இந்த க்ஷேத்திரத்திற்கு ஹரிபதம் அப்படின்னு நாமம். ஹரிபத க்ஷேத்திரம்னு பேரு. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீபேராக்கியம், ஸ்ரீபேர க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, இன்னொரு பேர் உண்டு. ஹரிபதம் அப்படின்றது ஒரு பேரு, ஸ்ரீபேரம் அப்படின்றது இன்னொரு பேர் அப்படின்னு ஸ்தலபுராணம் 2 பெயர்களை சொல்கிறது. முதல்ல பெருமாள் அனுபவிச்சுடலாம். பெருமாளுக்கு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம். உலகத்திலே இங்கு தவிர வேறு எந்த பெருமாளுக்கும் இந்த திருநாமம் கிடையாது. இவரை தவிர எந்த எம்பெருமானுக்கும் இந்த பேர் இல்லைன்னு சொல்லும்படியா விசேஷமான அத்விதீயமான திருநாமம் கொண்ட பெருமாள். பெருமாளுக்கு மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்னு திருநாமம். தூய தமிழிலே மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்னு பேரு. சம்ஸ்கிருதத்திலே மகரபூஷணன், மகரபூஷணன், மகராயத கர்ணபாஷன் அப்படின்னு எல்லாம் பெருமாளுக்கு திருநாமம். இந்த பெருமாள் ஆச்சரியமா அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அமர்ந்த திருக்கோலத்திலே
ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு பார்த்து எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமாள். பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள், மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். வலது திருக்கரத்தை நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபயம் தருவது போல அபயஹஸ்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இடது திருக்கரத்தை என் திருவடிகளில் சரணாகதி பண்ணுங்கோல் என்று சொல்வது போல வரதஹஸ்தமாக தன் திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறார். என் திருவடிகளில் சரணாகதி பண்ணுங்கள், நான் அபயம் தருகிறேன் அப்படின்னு சொல்வது போல இந்த எம்பெருமானுடைய அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் சேவை சாதிக்கிறது. இந்த எம்பெருமானுடைய விசேஷம் என்னன்னா, பெருமாளுடைய காதுகள்ல மீன் வடிவிலான குண்டலங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். மகரம் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம். மீன் வடிவிலே இருக்கக்கூடிய தோடு பெருமாளுக்கு ரொம்ப உகந்த தோடு. இது சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய சூரிய நாராயணனை தியானம் பண்ணும் போது கூட காதிலே மகர குண்டலங்கள் மீன் வடிவிலான தோடுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு தான் தியானம் பண்ணணும்னு சொல்லி தர்மசாஸ்திரம் விதிக்கிறது நமக்கு. பண்டரிபுரம் விட்டலன் போன்ற பெருமாள்களும் கூட காதிலே மகர குண்டலங்கள்னு சொல்லக்கூடிய மீன் வடிவிலான தோடை அணிந்திருப்பதை சேவிக்க முடிகிறது. இப்படி பெருமாளுக்கு பிடித்த வகையிலான குண்டலம் இந்த மகர குண்டலம்னு சொல்லக்கூடிய மீன் தோடு. இந்த தோட பெருமாள் சாத்தின்றிருக்கிறதே இந்த பெருமாளுக்கு இந்த பெயர் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. அத்தனை விசேஷம். எப்படியானா ஒரு அப்பக்குடத்தை அணைத்துக் கொண்டு பெருமாள் படுத்துருக்கிறபடினால அப்பக்குடத்தான் விசேஷமான பேரோ அவனுக்கு. அந்த மாதிரி மகர குண்டலத்தை மீன் தோடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். அதனால மகர நெடுங்குழைக்காதன்னு பெருமாளுக்கு திருநாமம். சம்ஸ்கிருதத்திலே மகர பூஷணன், மீனை தோடு வடிவிலே தன் காதிலே அணிந்து கொண்டு அதை தனக்கு அலங்காரமாக கொண்டவன். பூஷணம் அப்படின்னா அலங்காரம் அப்படின்னு அர்த்தம். மகராயத கர்ணபாஷன் அப்படின்னு பெருமாளுக்கு தியான ஸ்லோகத்திலே திருநாமம். மீன் வடிவிலான தோடுகளை அணிந்து கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கும். இப்படி ஆச்சரியமா உபயநாச்சிமாரோடைய கூட காதுகளில் மீன் தோடுகளை அணிந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் மூலவர். மகர நெடும் குழை காதன். மகரம் அப்படின்னா மீன், குழை அப்படின்னா தோடுன்னு அர்த்தம். நெடுங்குழை அப்படின்னா நீள் வடிவிலே இருக்கக்கூடியதான தோடு. தோடு ஸ்திரீகள் பலவிதமா போட்டுக்கிறாளோ இல்லையோ. சில பேரெல்லாம் காதல இருக்கிறதே தெரியாதபடிக்கு ஒரு புள்ளியாட்டமா ஏதோ ஒரு புஷ்பம், ஒரு பூத்தோடு மாதிரி போட்டுக்கிறா. சில பேர் லேசா தொங்கும்படியா போட்டுக்கிறா. சில பேர் அப்படி கொஞ்சம் பெருசா இருந்தா எடுப்பா இருக்கும்னு போட்டுக்கிறா. சில பேர் வளையம்னு ஒண்ணு போட்டுக்கிறா. சில பேர் இந்த மாட்டல் தொங்கல் அப்படின்னு எல்லாம் பெருசா போட்டுக்கிறா. இப்போ பல வடிவங்கள்ல தோடு போட்டுக்கிறதான ஒரு வழக்கமும் வந்துடுத்து. அந்த மாதிரி மீன் வடிவிலான தோடு பெருமாள் அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஏதோ கண்ணுக்கு தெரியாத இந்த காலத்து பெண்கள்லாம் நெத்திக்கு போட்டுட்டு இருக்கிறாளே, அப்படியே மைக்ரோ பென்சில்ல டிப்பு வச்ச மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியாதபடிக்கு ஒரு பொட்டு, அந்த மாதிரி பேருக்கு ஒரு சின்ன தோடெல்லாம் இல்லை. நெடும் குழை. பெருமாளுடைய காது எத்தனை நெடுக்க இருக்கோ அத்தனை நெடுக்க அப்படி நீண்டு வளைந்திருக்கக்கூடிய தோடுகள். ஏன்னா இந்த பெருமாளுடைய திருநாமமே அதுதான். இந்த தோடுகளாலே தான் பெருமாளுக்கு இந்த பெயர். அப்போ பெருமாள் விசேஷமா அதை காட்டின்னு இருக்கணும். ஒன்னும் அப்பக்குடத்தான்னு பேரு. அத்தனை பெரிய அப்பக்குடத்தை வச்சுட்டு இருக்கிறது தான் அந்த பெருமாளுக்கு ஒரு அழகு. பெருமாளை சேவிக்கிற போது அத்தனை பெரிய அப்பக்குடத்தையும் சேவிக்கிற போது ஓஹோ இதாலதான் பெருமாளுக்கு இந்த திருநாமமா, இதுக்காக தான் பெருமாள் வந்து இங்க சயனிச்சுட்டு இருக்காரான்னு ஒரு அனுபவம் ஏற்படுறது. அந்த மாதிரி பெருமாளை சேவிக்கிற செய்யே தனித்து தெரியணும், ஹைலைட்டடா தெரியணும். அதனால நெடும் குழை, பெரிய தோடு. எத்தனை நெடும் குழைன்னா பெருமாள் காது எத்தனை நெடுக இருக்கோ அத்தனை நெடுக இந்த குழையும் இருக்கிறது, தோடும் இருக்கிறது. அப்படி மீன் வடிவிலான நீண்ட தோடுகளை அணிந்த காதினை உடையவன், நீண்ட அழகான மீன் வடிவிலான குண்டலங்களை அணிந்து கொண்டு சேவை சாதிப்பவன் அப்படின்னு மகர நெடும் குழைக்காதன்னு பெருமாளுக்கு திருநாமம். உற்சவருக்கு நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு திருநாமம். முகில் அப்படின்னா மேகம், முகில்வண்ணன் அப்படின்னா மழைக்கால மேகம் போன்ற நிறத்திலே இருப்பவன் அர்த்தம். மழைக்கால மேகம் என்ன நிறத்துல இருக்கும்? சமுத்திர ஜலத்தை எல்லாம் நன்னா வாங்கி சாட்டு பருத்து கருத்து போயிருக்கும். கருமேகம், கார் மேகம். மேகம் அப்படி கருப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? உடனே மழைய தாரையா வருஷிக்க போறது, மழை பெய்ய போறதுன்னு அர்த்தம்.
அந்த மாதிரி சேவிக்கிற பக்தர்களை அனுகிரகித்து அவர்களுக்கு கருணை மழையை, அனுகிரக மழையை, அருள் மழையை பொழியக்கூடிய பெருமாள். அதனாலே முகில் வண்ணன். மேகம் மழை பெய்ய போறது, அதனால முகில் வண்ணமா இருக்கு. சரி, பெருமாள் அந்த வண்ணமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது ஜலமழையை, நீர்மழையை பொழிய போகிறது. இவன் அருள் மழையை பொய்ய போகிறான். அதுவும் எப்பேற்பட்ட முகில்வண்ணன் அப்படின்னா சாதாரண முகில்வண்ணன் அல்ல, நிகரில் முகில்வண்ணன், நிகர் இல்லாத முகில்வண்ணன். நிகர் அப்படின்னா சமம்னு அர்த்தம். இவனுக்கு சமானமா ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும்படியான முகில்வண்ணன். எதிலே? மத்தவாளுக்கு அருள் மழைன்னு சொல்லக்கூடிய தயா வருஷத்தை பிரவகிப்பதிலே, பொழிவதிலே இவனுக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லும்படியான கருணாநிதியான பெரும் கருணை கடலான முகில்வண்ணன். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயான்னு ஆழ்வார் சொன்னது போல இவனுக்கு நிகரானவர்கள், அதாவது சமமானவர்களும் ஒருத்தரும் கிடையாது, இவனுக்கு மேலானவர்களும் ஒருத்தரும் கிடையாது. வேதம் இவனை கொண்டாடுற போது ஏகமேவ அத்விதீயம், இவன் ஒருத்தனே தனக்கு சமானமாக இன்னொருத்தன் இல்லாதவன், எல்லாருக்கும் மேம்பட்டவன், இவனே பரதத்துவம், இவனே பரவஸ்துன்னு வேதம் காட்டிட்டு. அந்த மாதிரி இவனுக்கு சமானமானவர்கள் இல்லாத, மழை பொழியக்கூடிய மேக நிறத்திலே இருக்கக்கூடிய, கருணை மழையை வர்ஷிக்கக்கூடிய நிகரில் முகில்வண்ணன் அப்படின்னு உற்சவருடைய திருநாமம். இந்த உற்சவர் எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படின்னா, நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்களோட கூட எழுந்தருளி இருக்கிறார் உற்சவர். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். கீழே வலது திருக்கரம் அபயஹஸ்தமாக மூலவரை போல நான் இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொல்லி நமக்கு அபயம் தருவதாக இருக்கிறது. கீழே இடது திருக்கரம் கதையை ஊன்றிக் கொண்டு சேவை சாதிக்கிறது. பெருமாள் திருமேனியிலேயே கதை உள்ளது. ஒரு ஸ்ரீரங்கம் நம்பெருமாளாட்டமா, ஒரு காஞ்சி தேவப்பெருமாளாட்டமா, ஒரு திருவள்ளூர் வைத்திய வீரராகவனாட்டமா பெருமாள் இடது கையாலே கதையை ஊன்றிக் கொண்டு சேவை சாதிக்கிறார். உபயநாச்சிமார்கள் வழக்கம் போல 2 திருக்கரங்கள், ஒரு திருக்கரத்தாலே புஷ்பத்தை ஏந்தி கொண்டு ஒரு திருக்கரத்தை அப்படி தொங்க போட்டுருக்கா. தாயார்கள் அப்படின்னு பார்த்தா இங்க 2 தனி கோயில் நாச்சியார் உண்டு. 2 தனி கோயில் நாச்சியார், ஒரு ஸ்ரீரங்க நாச்சியாரை போலே, ஒரு பெருந்தேவி தாயாரை போலே, ஒரு கனகவள்ளி தாயாரை போலே தனி கோயில் நாச்சியாராவே 2 தாயார் இருக்காங்க. ஒரு தாயாருக்கு குழைக்காது வல்லின்னு பேரு. பெருமாள் மகர நெடும் குழைக்காதன். அவனுடைய மனைவின்னா அவன் சம்பந்தப்பட்ட பேர் இருக்கணுமோ இல்லையோ. ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னா ஸ்ரீரங்கநாயகி. அந்த மாதிரி பெருமாளுக்கு ஏற்றதான ஒரு அவதாரம் தாயார் பண்றாளோ இல்லையோ எப்பவும். அந்த மாதிரி பெருமாள் மகர நெடும் குழைக்காதன் அப்படின்னா தாயார் குழைக்காது வள்ளி. அழகான தோடுகளை அணிந்து கொண்டு கொடி போலே வளைந்து நெளிந்து அழகியாக காணப்படக்கூடிய தாயார் அப்படின்னு குழைக்காது வள்ளின்னு தாயாருக்கு திருநாமம். இந்த தாயார் பெருமாள் சன்னதிக்கு தெற்கே 4 திருக்கரங்களோடு கூட அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாள். மேல் 2 திருக்கரங்களாலே தாமர புஷ்பங்களை ஏந்தின்றிருக்கா. கீழே 2 திருக்கரங்கள் பெருமாளை போலவே அபயஹஸ்தமும் வரதஹஸ்தமும் காட்டி சேவை சாதிக்கிறாள். பெருமாளை போல நானும் உங்களுக்கு அபயம் தருகிறேன், என்னை சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வது போல தாயாருடைய திருமேனி காட்சியளிக்கிறது. இந்த குழைக்காது வள்ளி நாச்சியார் ஸ்ரீதேவியினுடைய அம்சம். 2வது தாயார் திருப்பேரை நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராபுரி நாயகி. இந்த க்ஷேத்திரத்துக்கு திருப்பேரைன்னு பேரு. இந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபத்னியாக இருக்கக்கூடிய தாயார் இவள். அதனால திருப்பேரை எம்பெருமானுடைய மனைவி, திருப்பேரை எம்பெருமானுடைய பட்ட மகிஷி திருப்பேரை நாச்சியார். இந்த திருப்பேரைன்னு சொல்றத சம்ஸ்கிருதத்திலே பேராபுரி அப்படின்னு சொல்றா. அந்த பேராபுரிக்கு நாயகன் இந்த மகர நெடுங்குழைக்காதன், அவனுடைய நாயகி இந்த பேராபுரி நாயகி. இவள் பெருமாள் சன்னதிக்கு வடக்கே தனி சன்னதியில் அதே போல 4 திருக்கரங்களோட கூட அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாள். மேல் 2 திருக்கரங்களாலே தாமரை புஷ்பங்களை ஏந்திக் கொண்டு பெருமாளை போலவும் குழைக்காது வள்ளி நாச்சியாரை போலவும் கீழ் 2 திருக்கரங்கள் அபயஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வைத்துக் கொண்டு சேவை சாதிக்கிறாள். பெருமாள் சன்னதிய பிரதட்சணமா வலம் வருகிற போது பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ஸ்ரீதேவியான குழைக்காது வள்ளி நாச்சியாரும், பெருமாளுக்கு இடதுபுறத்திலே பூமி தேவியான திருப்பேரை நாச்சியாரும் தனி கோயில் நாச்சியார்களா சேவை சாதிக்கிறார்.
இது இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு விசேஷம். பொதுவா ஸ்ரீதேவி தானே ஒரு க்ஷேத்திரத்துக்கு அதிபத்தினியா இருப்பா. ஸ்ரீதேவியினுடைய அம்சமாக அவதாரம் பண்ற தாயார் தானே ஒரு க்ஷேத்திரத்துக்கு அதிபத்தினி. அது என்ன இங்க பூமி பிராட்டியான திருப்பேரை நாச்சியார் அதிபத்தினி அப்படின்னா, பெருமாள் இந்த திவதேசத்திற்கு பூமி பிராட்டியோட அன்பா ஆசையா பேசி அவளோடு வாழ வேண்டும் என்று வந்து அவளோடையே பல காலம் தங்கி இருந்தார். அதனால இங்க பூமி பிராட்டிக்கு முக்கியத்துவம். அவள்தான் இந்த க்ஷேத்திர அதிபத்னி. அவள் காலத்துக்கு பிறகுதான் ஸ்ரீதேவி நாச்சியார் வந்து சேர்ந்தாள். அதனால ஆதி நாச்சியாரான இந்த பூமி பிராட்டி பேராபுரி நாயகி திருப்பேரை நாச்சியார் தான் இங்க க்ஷேத்திர அதிபத்னி. அதனாலதான் அவளை பிரதானமா சொல்றது. இங்க விமானம் பத்ர விமானம்னு பேரு. பத்ரம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். விமானமே மங்களமான விமானம். பெருமாளுடைய விமானத்தை சேவித்த போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடுறது. அத்தனை மங்களமான விமானம். விமானம் சர்வ பாப அக்னம், எல்லா பாவங்களையும் நெருப்பு போல அப்படி பொசிக்கிடும் விமான தரிசனம். அதனாலதான் சொல்றது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்றது. வாசல்ல இருக்கக்கூடிய ராஜகோபுரம் மட்டுமல்ல, பெருமாளுடையதான விமானம், பெருமாளுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன கோபுரம் போலே இருக்கக்கூடிய விமானமும் சேவித்த மாத்திரத்தில் நம்முடைய பாவத்தை பொசுக்குவது. ஆகம சாஸ்திர கிரந்தங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விமானமும் கூட பெருமாளுடைய இன்னொரு ரூபம் அப்படின்னு. எப்படி மூலவர், உற்சவர், நித்யோத்சவர் அப்படின்னு எல்லாம் பெருமாள் பல ரூபத்துல இருக்காரோ, அந்த மாதிரி பெருமாளே விமானமாகவும் இருக்கிறார். கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியல, கோவிலுக்கு வெளியில இருந்து வீதியிலையோ ஆத்திலையோ மாடியிலையோ எங்கேயோ இருந்துட்டு விமானம் கண்ணுக்கு தெரியறது சேவிக்கிறோம்னா பெருமாளை சேவிச்சதான பலன் கிடைச்சுடுறது. பெருமாளை சேவிச்சா என்ன நடக்கும்? பெருமாளுக்கு சுபாஸ்ரயன்னு பேரு. சேவிச்ச மாத்திரத்தில் சேவிக்கிறவாளுடைய பாவத்தை போக்குறவன். அதே காரியத்தை விமானமும் பண்றது. எது நமக்கு மங்களம்? நம்ம இடத்திலே எது இருக்கக்கூடாதோ, எது நம்மளை போட்டு கஷ்டப்படுத்துறதோ, எது நம்மளை அப்படியே கீழே தள்ளுறதோ அது நம்ம கிட்ட இருந்து போயிடணும், விளையிடணும். அது எது? நம்முடைய பாவம். அந்த பாவம் போனா மட்டும் போருமா? நமக்கு எதெல்லாம் இருந்தா நல்லதோ, எதெல்லாம் இருந்தா நம்ம அப்படியே மேலே ஏறி போயிட்டு இருப்போமோ அதெல்லாம் நமக்கு வேணும். அதையும் தரக்கூடியது பகவானுடைய சேவை. அதுபோல இந்த விமானமும் நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை பண்ணக்கூடியது. நமக்கு பக்தி, பகவத் அனுபவம், ஞானம், தர்ம காரியங்கள் பண்றதுல ஒரு ஊற்றம், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல ஆரோக்கியம், அந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் தரக்கூடியது விமானத்தினுடைய சேவை. எது மங்களம் அப்படின்னா, ஒருத்தனுடைய பாவத்தை போக்கி அவனுக்கு நல்ல பலன்களை அனுகிரகம் பண்ணுவதற்கு மங்களம்னு பேரு. அந்த மாதிரி இந்த விமானமே பெருமாளாட்டமா இதையெல்லாம் பண்ணக்கூடியபடியினாலே இதற்கு மங்கள விமானம் அப்படின்ற பெயர்ல பத்ர விமானம்னு பேரு. இன்னொரு காரணம் இதற்கு இந்த பெயர் வந்ததற்கு, நவகிரகங்கள்ல சுக்கிரன் ஒருத்தன் இருக்கானே, சுக்கராச்சாரியன், அவனுடைய குமாரனுக்கு பத்ரன்னு பேரு. அவன் சாப விமோச்சனத்தினாலே இந்த ஊருக்கு வந்து பெருமாளுக்கு விமானத்தை பிரதிஷ்டை பண்ணி பெருமாளை சேவித்து சாப விமோச்சனம் அடைந்தான். இப்படி பத்ரனாலே கட்டப்பட்ட, பத்ரனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட விமானம் பத்ர விமானம்னு ரெண்டு காரணம் இதற்கு மொத்தம். தீர்த்தம்னு பார்த்தால் தாமிரபரணி நதி பிரதானமான தீர்த்தம் இங்கே. அதோடு கூட இங்க ஒரு புஷ்கரணி, ஒரு தடாகம் இருக்கு, ஒரு குளம் இருக்கு. அந்த ஒரு தடாகத்திற்கு சுக்ர தீர்த்தம், வருண தீர்த்தம், சங்க தீர்த்தம், மத்ஸ்ய தீர்த்தம் என்கிற மகர தீர்த்தம், சமூக தீர்த்தம் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. ஒரு ஒரு பேருக்கும் அர்த்தத்தையும் அந்த பெயர் ஏன் ஏற்பட்டதுன்ற காரணத்தையும் ஸ்தலபுராணத்துல பார்க்கலாம். பெருமாள் யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, சுக்கிரனுக்கு பிரத்யக்ஷம், பிரம்மாவுக்கு பிரத்யக்ஷம், ஈசான்ய ருத்ரன்னு சொல்லக்கூடிய சிவனுக்கு பிரத்யக்ஷம். இங்கே ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம். சுவாமி ராமானுஜராலே பெரிதும் கொண்டாடப்பட்டதான ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தின்படி இங்கே உற்சவங்கள், திருவாராதனங்கள்லாம் நடக்கிறது. மங்களாசாசனம்னு பார்த்தால் சுவாமி நம்மாழ்வார் மட்டும் திருவாய்மொழி 7, 3, 11 பாசுரங்களாலே இந்த திவதேசத்தை ஆச்சரியமாக ஆழங்கால்பட்டு மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். இப்படி ஆழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 9 திருப்பதிகள். அதனாலதான் இதற்கு ஆழ்வார் நவ திருப்பதிகள்னு பேரு. நாம தான் சுருக்கமா சொல்றச்ச நவ திருப்பதின்னு சொல்றோம். நியாயமா சொல்லணும்னா ஆழ்வார் நவ திருப்பதின்னு சொல்லணும்.
பொதுவா ஆழ்வார்கள் 12 பேர் அப்படின்னாலும் ஆழ்வார் அப்படின்னாலே அது சுவாமி நம்மாழ்வாரை தான் குறிக்கிறது. அதனால ஆழ்வார் நவ திருப்பதினா சுவாமி நம்மாழ்வாராலே மட்டும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட 9 திருப்பதிகள் அர்த்தம். இப்போ ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே விசதமாக வர்ணிக்கப்பட்டதான ஸ்தல புராணம். முதல்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு யார் சாப விமோச்சனம் பெற்றார்கள் அப்படின்னு காலக்கிரமத்துல ஒருத்தருடைய சரித்திரமா பார்த்துட்டு வரலாம். முதல்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு வரம் பெற்றது யாருன்னா வருணன். ஜலேஸ்வரன், ஜலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வருணதேவன், அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது முதல்ல. யத்ர பூர்வம் ஜலாதீஷோ வருணஹா தபசாம் நிதிஹி மகராயாம கர்ணாக்கியம் தபசாராத்ய கேசவம் கங்காதி சர்வதீர்த்தம் ச சமாஹூய சரித்தடே ஸ்தமூஹி கிருத்யதான் சர்வான் தாம்ராதோ யே ஜலேஸ்வரஹ அபிஷேகம் ததச்சக்ரே விஷ்ணோரத்புத கர்மணः தீர்த்தம் மாகரிகம் நாம பூர்வமாசீன்னராதிப மகராயத கர்ணஸ்து தேவதேவோ அபவத்ததா அப்படின்னு வருணன் சாப விமோச்சனம் பெற்றத பிரம்மாண்ட புராணம் வர்ணிக்கிறது. என்ன நடந்ததுன்னா, ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே இந்திரன் ஜெயிச்சுட்டான். அசுரர்கள்லாம் இந்திரனிடத்துல தோத்து போயிட்டா. இப்படி இந்திரனிடத்திலே தோத்து போன அசுரர்கள் எல்லாம் மேற்கு திசைக்கு போய் வருணனோட சண்டை போட்டு பார்த்தா. தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்திரனிடத்திலே தோத்துட்டோம், வேற ஒரு தேவனோட மோதி பார்க்கலாம், போரிட்டு பார்க்கலாம், தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாம்னு சொல்லி ரெண்டாவது முயற்சியா வருணனோடு கூட சண்டை போட்டா. வருணன் தோத்து போயிட்டான், அசுரர்கள் ஜெயிச்சுட்டா. அவளோடு சண்டை போட்ட போது தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ணினான் வருணன். அப்போ வருணனிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொல்லக்கூடியது வருண பாசம் அப்படின்னு பேரு. எப்படியானா தேவேந்திரனுக்கு வஜ்ராயுதம் மிக முக்கியமான ஆயுதமோ, அவன் விசேஷமா தபசெல்லாம் பண்ணி சம்பாதித்த ஆயுதமோ, அந்த மாதிரி வருணனுக்கு வருண பாசம்னு சொல்லக்கூடிய ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஆயுதம். அந்த வருண பாசம் மட்டும் இல்லைன்னா வருணனை சுலபமா அடிச்சுடலாம். இப்படி அசுரர்களோட நடந்த யுத்தத்திலே வருணன் ஒன்னொன்னுத்தையா இழந்தான். கடைசியில முக்கியமான ஆயுதமான வருண பாசத்தையும் இழந்துட்டான். வருண பாசமே அவன் கையை விட்டு போயிடுத்து. இனிமேல் அவனை சம்ஹாரம் பண்றதோ அவனை தோக்கடிக்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவனுடைய நாடு, நகரம், செல்வம் எல்லாத்தையும் பறிச்சுட்டா அசுரர்கள். தேவர்கள்லாம் அமிர்தம் சாட்டவாளான அப்படின்னால அவளுக்கு மரணம் கிடையாது. அதனால அவளை சம்ஹாரம் பண்ண முடியாது, சாகடிக்க முடியாது. அவளை தோக்கடிச்சு ராஜ்யத்தை, சொத்தை எல்லாம் கைப்பற்றிட்டோமே, முக்கியமா வருணனிடத்துல இருந்து வருண பாசத்தை கைப்பற்றிட்டோமே, இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு போனா போறது ஒழியறதுன்னு விட்டுட்டா அசுரர்கள்லாம். இப்போ வருணன் என்ன பண்ணா, தன்னுடைய ஆச்சாரியரான பிரகஸ்பதியை சேவித்தான். சுவாமி, நான் அவளோட கூட சண்டை போட்டு என்னுடைய சொத்து, சுகம், நாடு, என்னுடைய ஆயுதமான வருண பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஏன் இப்படி ஒரு ஸ்திதி வந்ததுன்னு தெரியல. இந்திரன் ஜெயிச்சான், நான் மட்டும் ஏன் தோத்தேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல அப்படின்னு புலம்பினான். அப்போ ஆச்சாரியரான பிரகஸ்பதி சொன்னார், ஹே வருணா, நீ ஒரு காலத்துல புத்தி இல்லாமல் ஆச்சாரியன் அப்படின்னு கூட பார்க்காமல் என்னிடத்திலே அபச்சாரப்பட்டுட்ட. உன்னுடைய குருவான என்னை அவமதிச்சுட்ட. பெத்தவால கை விடுறதோ ஆச்சாரியனை அவமதிக்கிறதோ எத்தனை பெரிய மகா பாப்பம். அப்படி ஆச்சாரியனை அவமதிச்சதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு துர்கதி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நடந்த காரணத்தை விளக்கினார். இவன் நினைச்சு பார்த்துட்டும், ஆமா நாம ஆச்சாரியனிடத்துல அபச்சாரப்பட்டோம், அதை நினைச்சு வருத்தப்படவும் இல்லை, அதை உணரவும் இல்லை, ஆச்சாரியனிடத்துல மன்னிப்பும் கேட்கல, இன்னும் கூட நாம திருந்தலையே அப்படின்ற மாதிரி அப்போதான் அவனுக்கு ஒரு வெட்கம் ஏற்பட்டது. உடனே ஆச்சாரியனை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, ஏதோ ஒரு மமதையில பண்ணிவிட்டேன், என்னுடைய நிலைமை மாறுறதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். ஆச்சாரியரான பிரகஸ்பதி உடனே கொஞ்சம் அவனுக்கு இறக்கப்பட்டு, உனக்கு இந்த நிலை மாறுவதற்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேளு.
தாமிரபரணி நதிக்கரையில ஹரிபதம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு. அங்கே பெருமாள் ஆச்சரியமா எழுந்தருள் இருக்கிறார். அங்கே போய் நீ தாமிரபரணி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி அந்த எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணு, பெருமாள் எழுந்தருளை சேவை சாதித்து இழந்த உன் செல்வங்களை எல்லாம் மீட்டு தருவார் அப்படின்னு பிரகஸ்பதி ஒரு உபாயம் சொன்னார். உடனே வருணன் ஆச்சாரியரான பிரகஸ்பதியை சேவிச்சு அவரிடத்துல அனுமதி வாங்கி கொண்டு தாமிரபரணி நதிக்கரைக்கு புறப்பட்டான். இந்த கஷேத்திரத்துக்கு வந்தான். வந்து தாமிரபரணி தீர்த்தத்திலே தீர்த்தமாடி விசேஷமாக கடும் தவம் பண்ணினான். ஒரு நாள் பெருமாள் அவனுக்கு முன்னால வந்து சேவை சாதித்தார். இந்த கஷேத்திராதீசனான பெருமாள் ஒரு நாள் வருணனுக்கு முன்னாலே வந்து சேவை சாதித்தார். வருணன் பெருமாளை பார்த்து அனுபவித்து ஸ்தோத்திரம் பண்ணி விழுந்து சேவித்து பிரதட்சணம் எல்லாம் பண்ணினான். பெருமாள் உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கூட்டேன்னு கேட்டார். இந்த மாதிரி அசுரர்களோட போரிட்டு தோத்து போயிட்டேன், என்னுடைய நாடு நகரம் சொத்து செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டேன், முக்கியமா என்னுடைய வருண பாசம்னு சொல்லக்கூடிய மகா ஆயுதம் போயிடுத்து, எனக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சான். உடனே பெருமாள் தாமிரபரணி தீர்த்தத்தை கொஞ்சம் தன் கையால எடுத்து அப்படியே கீழே விட்டார். நம்ம எல்லாம் கையில ஜலத்தை எடுத்துட்டு அருகியம் விடுறாப்புல கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்துட்டு பெருமாள் அப்படி கீழே விட்டார். பெருமாள் திருக்கையிலேருந்து பூமியிலே விழுந்த அந்த தீர்த்தம் வருண பாசமா மாறித்து. எந்த ஆயுதத்தை அசுரர்களோட போரிலே தோற்று வருணன் இழந்தானோ அந்த வருண பாசம்னு சொல்லக்கூடிய ஆயுதமாக பெருமாள் கையிலேருந்து வந்த ஜலம் மாறித்து. இந்தா உன்னுடைய வருண பாசம்னு சொல்லக்கூடிய ஆயுதம், இதை இழந்துதானே இத்தனை தவிச்சு போயிட்ட, இந்தா வச்சுக்கோ, பழையபடி உனக்கு உன்னுடைய ஸ்திதி வந்துடுத்து, பழையபடி நீ இரு அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். அதோடு கூட இழந்த வருணனுடைய கௌரவம், அவனுடைய வீரம், அவனுடைய தைரியம், அவனுடைய செல்வம், நாடு நகரம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தார் பெருமாள். வருணன் பெருமாளுக்கு பலவிதமா நன்றி தெரிவித்தான். அதோடு மட்டுமல்லாமல் தனக்காக எழுந்தருளி இத்தனை அனுகிரகத்தையும் பண்ண பெருமாளை கொஞ்ச காலம் அங்க இருந்துட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் வருணன். உடனே என்ன பண்ணினா ஒரு க்ஷணம் யோசிச்சான். எப்படியெல்லாம் இருந்தோம், வருண பாசத்தோடு கூட கொடி கட்டி பறந்த நம்முடைய வாழ்க்கை ஒரு க்ஷணத்துல ஏன் இப்படி ஆச்சு? நம்ம ஆச்சாரியன் சொன்னது போல ஆச்சாரியனை அவமதிப்பதாகிற மகா பாவத்தை பண்ணிவிட்டேன், அதனாலதான் எனக்கு இந்த நிலை வந்துடுத்தோம். ஆச்சாரியன் வழிகாட்டினபடி பெருமாள் வந்து இழந்த நம்முடைய சொத்து செல்வம் ஆயுதம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டார், நான் பழையபடி ஆயிட்டேன், சந்தோஷம். ஆனால் ஆச்சாரியனிடத்திலே அபசாரப்பட்டு அவர் அவமானம் பண்ணின மகா பாபம் இருக்கிறதே, क्रूரமான பாபம், அதுல இருந்து நான் மீள்வதற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கொண்டாக வேண்டும் அப்படின்னு நினைச்சான் வருணன். என்ன பண்ணினான்னா புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்தமாடினா அது பிராயசித்தமாறது, நம்முடைய பலவிதமான பாவங்களை போக்குறது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அதுல இழந்த செல்வத்தை பெற வேண்டுமா, திருக்கோளூர்ல நிதி தீர்த்தத்துல தீர்த்தமாடணும். புத்திரபாகியம் வேண்டுமா, ஹிருத்தாபநாசினில தீர்த்தமாடு. பாவங்கள்லாம் போணுமா, பவனாசினில தீர்த்தமாடு அப்படின்னு ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கும் ஒரு பாவத்தை போக்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடியதான சக்தி உண்டு. ஆனால் மகாபாதகம் ஆச்சாரியன் அவமதிக்கிறதுன்றது. ஏன்னா ஆச்சாரியன் கிட்ட பிச்சை எதுவோ அதுதான் நாமம். சரீரம் அம்மா அப்பா கொடுக்குறா, சாதம் போட்டு உடம்ப வளர்க்கிறவா அம்மா அப்பா, இதெல்லாம் உடம்ப வளர்த்துண்டு போற காரியம். ஞானத்தை வளர்த்து ஆத்மாவை புரிய வைத்து நாம யாரு, ஜீவாத்மான்னா என்ன, ஜீவாத்மாவினுடைய லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு உணர வைத்து, நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் தான் நம்மை படைத்தான், அவனிடத்துலதான் நாம போய் சேரணும்னு சொல்லக்கூடிய பரமாத்மாவை பற்றின ஞானத்தை தெளிவாக வரவழைத்து, ஜீவாத்மாவான நாமோ அந்த பரமாத்மாவை அடையக்கூடிய வழியான உபாயம் பக்தியோ பிரபத்தியோ என்னன்றதெல்லாம் நமக்கு தெளிவா புரிய வைத்து, அந்த பரமாத்மாவினுடைய திருவடிகளுக்கு போய் நாம் மோட்சத்தை அனுபவிக்கிற வரைக்கும் இத்தனை பெரிய அனுகிரகத்தையும் பண்ணக்கூடியவர் ஆச்சாரியன் தான். அதனால பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்துன்னு ஆழ்வார் சொன்னது போல ஆச்சாரியன் அப்படின்றவர் சாதாரண மனுஷர் அல்ல, பெருமாளே ஆச்சாரியன் ரூபத்துல வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அஞ்ஞானத்தை போக்குறார் இல்லையா. அப்பேற்பட்ட ஆச்சாரியனை அவமதித்து விட்டோமே, இது எத்தனை பெரிய பாவம். சரி, இந்த பாவத்துக்கு எந்த தீர்த்தத்தை தீர்த்தமாடினா இந்த பாவம் போகும் அப்படின்னு யோசிச்சான். இவன் தேவன், வருணன்னு சொல்லக்கூடியவன் தேவன், இழந்த சக்தி எல்லாம் பெருமாள் மீட்டு கொடுத்துட்டார், பழையபடி வருண தேவன் ஆயிட்டான். இப்போ உடனே என்ன பண்ணினா
இந்த பூலோகம் முழுக்க ஒரு க்ஷணத்துல அப்படியே வேகமா வாயுவாட்டம் போய் எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் சேகரிச்சுட்டு வந்தான். என்னென்ன புண்ணிய தீர்த்தம் அப்படின்னா, எல்லா சமுத்திரங்கள்ல இருந்தும் ஜலத்தை எடுத்துட்டு வந்தான், எல்லா நதிகள்ல இருந்தும் ஜலத்தை எடுத்துட்டு வந்தான், எல்லா புண்ணிய நதிகளான ஏரிகள், சில இடங்கள்ல ஏரிகளே தீர்த்தமா இருக்கிறது உண்டு. மதுராந்தகத்துல ஏரி தீர்த்தம், ஏன்னா பெருமாளுடைய சம்பந்தம் உள்ளது ஏரி அது. ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானார் ஏரின்னு பாஷ்யக்காரர் மணவாள மாமுனிகள் அவெல்லாம் போய் அனுஷ்டானம் பண்ண ஏரி ஒண்ணு உண்டு. அந்த மாதிரி பல இடங்கள்ல ஏரியே தீர்த்தமா இருக்கிறது உண்டு. அந்த மாதிரி எங்கெல்லாம் ஏரி புண்ணிய தீர்த்தமா இருக்கோ அந்த ஏரி ஜலத்தையும் எடுத்துட்டு வந்தான். எல்லா திவ்ய தேசங்கள், அபிமான ஸ்தலங்கள் அப்படின்னு பெருமாள் எங்கெல்லாம் இருக்காரோ, எங்கெல்லாம் பெருமாள் சம்பந்தமான புஷ்கரணி தீர்த்தம் இருக்கிறதோ எல்லா கோயில் குளத்துல இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்தான். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தாமிரபரணி ஜலத்தோடு சேர்த்து இவன் கையாலே தனியா ஒரு குளத்தை வெட்டி அங்கு ஒரு தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணினான். இப்படி வருணனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட தீர்த்தமானபடியினாலே வருண தீர்த்தம்னு பேர் வந்தது அதுக்கு. அதற்கு சமூக தீர்த்தம் அப்படின்னு மற்ற தேவர்கள்லாம் ஒரு பேர் கொடுத்தா. ஏன்னா எல்லா தீர்த்தங்களினுடைய சமூகமாகவும் அமைந்திருக்கிற தீர்த்தம் அது. வருணன் தன் கையால ஒரு குளத்தை வெட்டி அங்கே ஜலம் உண்டாக கடவுது அப்படின்னு கையை காட்டியிருந்தானா அவனே ஜலத்தினுடைய தேவதையானபடியினால அவன் சக்தியாலேயே அங்க ஜலம் உண்டாகி இருக்கும். அப்படி பண்ணியிருந்தா கேவலம் வருண தீர்த்தம் மட்டும்தான் அது. ஆனா பூமியில இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களையும் தாமிரபரணி தீர்த்தத்தையும் கொண்டாந்து சேர்த்தான் அதுல. அதனால மொத்த புண்ணிய தீர்த்தங்களினுடைய சமூகமான தீர்த்தம் இது. அதனால சமூக தீர்த்தம்னு ஒரு பேர் வந்தது இருக்கு. அந்த சமூக தீர்த்தத்துல தினம் தீர்த்தம் ஆடிண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு தனக்கு சேவை சாதித்த பெருமாளுக்கு திருவாராதனம் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணிண்டு பல காலம் அந்த பெருமாளை தன் கையால ஆராதனம் பண்ணிட்டு வந்தான். பண்றச்செல்லாம் தினமும் பிரார்த்திச்சுப்பான். இழந்த செல்வங்களை எல்லாம் பெருமாளே உன்னுடைய அனுகிரகத்தினால மீட்டு கொடுத்த, ஆனால் மகா பாவம் நான் பண்ணினது, ஆச்சாரியனை அவமதித்தது, அந்த பாவம் போறதுக்காக என் கையால நான் பண்ணக்கூடிய இந்த விசேஷமான தீர்த்தத்திலே பண்ணக்கூடிய திருமஞ்சனம் ஆராதனம் இதெல்லாம் ஏத்துண்டு ஆச்சாரியனிடத்திலே நான் பட்ட அபராதத்தை போக்கி வைக்க வேணும், அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டான். இப்படி இவனுக்கு எப்போ சாபம் தீர்ந்ததுன்னா பல காலம் பண்ணிட்டு வந்தான். ஒரு பங்குனி மாசம் பௌர்ணமி திதி அன்னைக்கு இவன் இந்த சமூக தீர்த்தம்னு சொல்லக்கூடிய வருண தீர்த்த ஜலத்தாலே பெருமாளுக்கு திருவஞ்சனம் செய்து வைத்த போது பெருமாள் அப்படியே அசரீரியா இதோடு உன்னுடைய குரு சாப விமோச்சனம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். உன் ஆச்சாரியனிடத்திலே நீ பட்ட அபச்சாரம் இதோடு தீர்ந்ததுன்னு சொல்லி பெருமாள் அனுகிரகம் பண்ணினாராம். அப்போ வருணன் ஒரு சங்கல்பம் வச்சுண்டானா, என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஆச்சாரியனை அவமதித்ததற்கே அசுரர்களிடத்திலே தோற்று எல்லா செல்வத்தையும் இழந்து அவமானப்பட்டு சாதாரண மனுஷனாட்டம் பூமிக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி வந்ததே, அதனால தப்பி தவறி கூட ஆச்சாரியனை அவமதித்து விடக்கூடாது, ஆச்சாரிய அபச்சாரம் மட்டும் பட்டுவிடக்கூடாது, இதை நம்ம காலத்துக்கும் மறக்க கூடாது. அதனால பெருமாள் வாக்காலேயே நீ ஆச்சாரியனை அவமதித்த பாவம் போயிடுத்துன்னு சொன்னாலும் கூட நாம் அதை மறக்காம இருக்கணும். இன்னைக்கு பெருமாள் சொல்லிட்டார் இந்த பாவம் போயிடுத்து சந்தோஷம், அந்த மமதையிலையோ இல்ல மறந்து போயோ நாளைக்கு திரும்ப அந்த பாவத்தை பண்ணினா, அதனால இது நமக்கு என்னைக்கும் மறக்க கூடாது அப்படின்னு தினம் இந்த பெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் பண்ணி ஆச்சாரியனிடத்திலே பட்ட அபச்சாரத்தை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு இவனாவே ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டான். தினம் வரதுன்னா என்ன அப்படின்னா இங்கே இருந்துருப்பானா, அவனுக்கு காரியம் இல்லையா தேவலோகத்திலே? வருணன் தன்னுடைய காரியத்தை பார்க்க வேண்டாமான்னா அவனுடைய கால அளவிலே தினம், நம்முடைய கால அளவிலே ஒரு வருஷம். வருஷா வருஷம் பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு உத்தர நட்சத்திரம், அதாவது பங்குனி உத்தரத்தன்னைக்கு பௌர்ணமி சேரக்கூடிய வேலையிலே வந்து இந்த தீர்த்தத்தாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாள் இடத்துல மன்னிப்பு கேட்டு போவான். இதெல்லாம் நாம ஏதோ ஒரு காலம் சந்தியாவந்தனம் பண்றது, ஒரு காலம் திருவாராதனம் பண்றது போல அவனுக்கு ஒரு சின்ன காரியம். நமக்கு வருஷத்துல ஒரு நாள், அவனுக்கு தினம் ஒரு பார்ட் ஆஃப் த டைம் அது. அப்படி இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கானாம். ஒரு வருஷமும் தொடர்ந்து பங்குனி உத்தரமும் பௌர்ணமியும் சேர்ற நாளுக்கு இந்த திருப்பேரைக்கு வந்து வருணன் தொடர்ந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கானாம். இத புராணம் தெரிவிக்கிறது. பிரதி சம்வத்சரம் மம, ஒரு வருஷமும்
பூஜாம் குருவிதானேன பால்குனே ஹி உத்தரே தினே பௌர்ணமாஸ்யாம் விசேஷேன ததः பிரீதிர்பவேன் மம. ஒரு வருஷமும் பங்குனி மாசமும் உத்தர நட்சத்திரமும் சேருகிற வேளையிலே பகவானுடைய பிரீத்தி ஏற்படுவதற்காக நான் இங்க வந்து விசேஷமாக திருமஞ்சனம் பண்ணி பெருமாளை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருணனுடையதான வாக்கியம் இது ஸ்தலபுராணத்திலே. இந்த வருணனாலே ஏற்படுத்தப்பட்டதான தீர்த்தம் இருக்கிறதே அதனுடைய பெருமையை பெருமாள் சொல்றார். கங்காதி சர்வ தீர்த்தாஸ்து சமாஹூய ஜலேஸ்வரா தத்ரைவ ஸ்தாபயாமாஸ புண்யே தாம்ரா நதி ஜலே. கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்டு வந்து ஜலேஸ்வரன் அதாவது நீருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருணன் தாமிரபரணி நதிக்கரையிலே ஒரு குளத்தை வெட்டி அந்த தாமிரபரணி நதியோடு கூட சேர்த்து அந்த தாமிரபரணி நதி தீர்த்தத்தோடு கூட சேர்த்து தான் சேகரித்து கொண்டு வந்த கங்கை முதலான சர்வ புண்ணிய தீர்த்தங்கள் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய தீர்த்தங்களையும் அந்த தீர்த்தத்திலே கொட்டி நிரப்பினான். அப்படி எல்லா தீர்த்தங்களினுடைய சமூகமாகவும் இருக்கக்கூடியது அந்த உத்தமமான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தினுடைய பெருமை என்னன்னா வருண்யஸ்ய சதேயாஸ்து தரண்யஸ்ய ஜனார்தனஹ. வருணன் இந்த தீர்த்தத்தாலே திருவாராதனம் பண்ணி சாப விமோசனம் பெற்றான். தரணின்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டி இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி சாப விமோசனம் பெற்றால். ஜனார்தனன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு இந்த தீர்த்தத்திலே மிகவும் ஆசை. பெருமாளுடைய கரஸ்பர்ஷம் பட்டது. வருணனுக்கு பெருமாள் எப்படி வருண பாசத்தை கொடுத்தார், தன்னுடைய கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அப்படியே கீழே விட்டு கொடுத்தாருன்னு சொல்றோம். இப்படி பகவானுடைய கரஸ்பர்சமும் பட்டது. பகவான் அப்படி எடுத்து கொடுத்தது தாமிரபரணி தீர்த்தம் தானே. தாமிரபரணி தீர்த்தத்தை தான் பெருமாள் அப்படி வலது கையால் எடுத்து கீழே விடுறார். அது வருண பாசமா ஆச்சு. அதன் பிறகு நன்றி தெரிவிப்பதற்காகத்தானே இவன் இந்த தீர்த்தத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்றான். அப்ப பகவானுடைய கரஸ்பர்சம் உள்ள தீர்த்தம்னு எப்படி சொல்ல முடியும்? தாமிரபரணி பகவானுடைய கரஸ்பர்சம் பட்ட தீர்த்தம், அதை கொண்டாந்து இங்க சேர்த்துட்டானோ இல்லையோ. அப்ப பகவானுடைய கரஸ்பர்சம் பட்ட தாமிரபரணி தீர்த்தமும் இந்த சமூக தீர்த்தத்துல கலந்திருக்கு. ஆகையினாலே இது பகவானுடைய சம்பந்தமும் பெற்ற தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறவாளுக்கு என்ன பலன் அப்படின்னா தத்ராசன் விப்ரமுக்கியாஸ்ச வேதசாஸ்திர விசாரதாக. இங்கே தீர்த்தமாடக்கூடிய பிராமணனுக்கு வேதத்திலும் சாஸ்திரங்களிலும் விசாரதனா அதாவது மகா வித்வானா சர்வசாதாரணமா தண்ணிப்பட்ட பாடா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லக்கூடியவனான ஒரு ஞானம் ஏற்படுமா. விசாரதர் அப்படின்னா அந்த சாஸ்திரத்துல நன்னா கரகண்டவர். ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணாரோ அதை மட்டும்தான் பேசுவார். வேற ஏதாவது கேட்டா தெரியாதுன்னு கிடையாது. அந்த சாஸ்திரத்துல அப்படி நீச்சல் அடிக்கக்கூடியவர். எந்த மூலையில எதை கேட்டாலும் சொல்லக்கூடியவர், உடனே சொல்லக்கூடியவர், வாசோ விதேயமா சொல்லக்கூடியவர். புஸ்தகம் பார்த்து சொல்லணும், 2 நாள் கழிச்சு சொல்லணும், அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு விசாரதர்கள் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி ஒரு பிராமணன் இதுல தீர்த்தமாடினா அவன் வேத சாஸ்திர விசாரதன். வேதத்திலையும் விசாரதனா இருப்பான், கரை கண்டவனா இருப்பான், சாஸ்திரங்கள்லயும் கரை கண்டவனா இருப்பான்னு சொல்லக்கூடியது பலன். பகுபுத்திராஸ்ச தனிதஹா ததா தீர்காயுஷோ அபவன். குழந்தை இல்லாதவனுக்கு பல குழந்தைகள் பிறக்கும் இதுல தீர்த்தமாடினா. வறுமையிலே வாடுபவனுக்கு இதுல தீர்த்தமாடினா செல்வம் கிடைக்கும். நோயாளியா ஆரோக்கியம் குறைவா அல்பாயுசோட பிறந்தவனுக்கு இதுல தீர்த்தமாடினா தீர்காயுஷ் கிடைக்கும். ஏவம் க்ஷத்ரிய விட்சூத்ரோ பகவஹா சந்தி தத்ரவை. க்ஷத்ரியனுக்கு வெற்றி கிடைக்கும், அவனுக்கு தோல்வியே கிடையாது இதுல தீர்த்தமாடினா. சூத்ராலுக்கு ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்வாவா. சமூஹாக்கியே மகாதீர்த்தே ஸ்நாத்வா விஷ்ணும் பிரணம்ய ச கிருதார்த்தாக கிருதநிச்சைவ பிராப்தா விஷ்ணு பதம் புனः. சமூஹாக்கியே மகாதீர்த்தே, சமூக தீர்த்தம் என்று பெயரை உடைய இந்த மகா தீர்த்தமான புண்ணிய தீர்த்தத்தில் எவன் ஒருத்தன் வந்து தீர்த்தமாடி அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு அதாவது மகர நெடுங்குழைக்காதன்னு சொல்லக்கூடிய பெருமாளை பிரணம்யச்ச சேவிக்கிறானோ கிருதார்த்தாக கிருதநிச்சைவ பிராப்தா விஷ்ணு பதம் புனः. இந்த எம்பெருமானை பக்தியோட கூட நன்றியோட கூட விசுவாசத்தோட கூட எவன் ஒருத்தன் சேவிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் விஷ்ணு பதம்னு சொல்லக்கூடியதான வைகுண்டம் கிட்டும் அப்படின்னு இந்த தீர்த்தத்தினுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இதுல சேர்ந்து சங்கமிக்கிறது தான் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்றது. இப்ப வருணன் சொல்றான், அஸ்மின் சமூக தீர்த்தே து ஏ நிமஜ்ஜந்தி மானவாஹ
தேஷாமபி பயம் நாஸ்தி ராஜிகம் தெய்விகம் பயம் அத்ரயே மனுஜா விஷ்ணோஹ வர்தந்தே தவ சந்நிதௌ தீர்காயுஷோ வீதரோகாஹ புத்திர பௌத்திர சமன்விதாக. வருணன் பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறான். அப்பா மகர நெடுங்குழைக்காதா, என்னாலே ஏற்படுத்தப்பட்ட இந்த சமூக தீர்த்தத்திலே எந்த ஒரு மனிதன் மூழ்கி தீர்த்தமாடுறானோ அவனுக்கு பயம் இல்லாமல் போக வேண்டும். அது என்ன பலன்? பயம் இல்லாம போறது ஒரு பலனான்னா, ஆமா, இவன் அசுரர்களிடத்திலே பயந்து அவர்களுக்கு தோற்று போய் ஓடி வந்து தைரியம் இல்லாமல் இங்கே ஒளிந்து கொண்டான். பெருமாள் இவனுக்கு பிரத்யட்சமாகி இவனுடைய பயத்தை எல்லாம் போக்கி இவனுக்கு தைரியத்தை கொடுத்து இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு கொடுத்தாரோன்னு, அதனால இவனுடைய பயம் போச்சு. இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை சேவித்த போது எனக்கு எப்படி பயம் போச்சோ அந்த மாதிரி இதுல தீர்த்தமாடுற மனுஷாலுக்கும் பயம் போகும், பயம் போகணும். எந்த விதமான பயம் போனோம்னா, ராஜிகம் பயம், ராஜாவாலே அசுரர்களாலே சத்திரியர்களாலே ஏற்படக்கூடிய பயம் போகணும், அரசாங்கத்தினாலே ஏற்படக்கூடிய பயம் போகும். தெய்வீகம் பயம், தெய்வங்களாலே ஏற்படக்கூடிய பயமும் போக வேணும். அத்ரயே மனுஜா விஷ்ணோஹோ வர்தந்தே தவ சந்நிதௌ. அந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி எந்த ஒரு மனுஷன் எம்பெருமானே உன்னை பக்தியோடு கூட சேவிக்கிறானோ அவனுக்கு தீர்காயுஷோ, தீர்காயுஷ நீ வழங்கணும். அவன் அல்பாயுசுல எல்லாம் போகக்கூடாது, வாழ்வாங்கு வாழ்ந்து பூரண வாழ்வு வாழ்ந்துதான் பரம்பதிக்கணும். அவன் வீதரோகாக, அவனுக்கு ஒரு வியாதியும் வரக்கூடாது, அவன் நல்ல ஆரோக்கியத்தோட திருடகாத்திரனா இருக்கணும். புத்திர பௌத்திர சமன்விதாக, எப்படி இருக்கணும்னா தீர்காயுசோட ஒரு நோய் நொடி இல்லாமல் பசங்களோடும் பேரப்பிள்ளைகளோடும் வாழணும். அப்படின்னா என்ன? பூரண வாழ்வு, நிலையான வாழ்வு வாழ்ந்து இதுக்கு மேல வாழறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒன்னே இல்லைன்னு சொல்லக்கூடியதான தசையிலே அவன் மோட்சம் போகணும். அப்படி ஒரு பலனை நீ அனுகிரகிக்கணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுட்டான். பெருமாளும் அப்படியே ஆறுது ததாஸ்து அப்படின்னு வர அனுகிரகம் பண்ணினார். அது அந்த தீர்த்தத்தினுடையதான விசேஷம். இதுவரைக்கும் வருணன் சாப விமோச்சனம் பெற்று இழந்த சக்திகளை பெற்ற வரலாறு, வருணனாலே ஸ்தாபிக்கப்பட்ட சமூக தீர்த்தத்தினுடைய மகிமை, அதிலே ஸ்நானம் பண்றவாளுக்கு கிடைக்கக்கூடிய பலன், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்த இரண்டாவது வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தால், பூமி பிராட்டிக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. பிரம்மாண்ட புராணம் சொல்றது, ஸ்ரீபேராக்கிய மகி பூர்வம் சசார தபவுத்தமம் ஸ்ரீயோ ரூபம் ததः கிருத்வா பகவத் பிரீதி ஹேதவே அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த க்ஷேத்திரத்துக்கு திருப்பேரை அப்படின்னு பேர் சொல்றோமே, அது ஸ்ரீபேரம் அப்படின்ற சம்ஸ்கிருத பேரனுடைய தமிழாக்கம். பேரம் அப்படின்னா என்னன்னா உருவம், ரூபம்னு அர்த்தம். அது பாஞ்சராத்திர கோவிலா இருக்கட்டும், வைகானச கோவிலா இருக்கட்டும், பெருமாளுக்கு பஞ்ச பேரங்கள்னு உண்டு. அப்படின்னா 5 உருவங்கள், 5 ரூபங்கள்னு அர்த்தம், 5 விக்கிரகங்கள். பேரம் அப்படின்னா விக்கிரகம். பஞ்ச பேரர்கள், பஞ்ச பேரால் அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னா 5 பெருமாள்கள்னு அர்த்தம். சில பேர் சிலை விக்கிரகம் அப்படின்னு சொல்றது அபச்சாரம்னு நினைப்பா. அவ பெருமாள்னு சொல்லணும். அதாவது அறிவில்லாத சாமானிய ஜனங்கள் என்ன சொல்லுவா, அதாவது அறிவில்லாத மீன் சாஸ்திர ஞானம் இல்லாத சாமானிய ஜனங்கள் என்ன சொல்லுவா, அங்க சாமி சிலையை அலங்காரம் பண்ணி எடுத்துட்டு வரா, அந்த சிலை பாரு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. சிலைன்னு தமிழ்ல சொல்றோம், அது அப்படியே சம்ஸ்கிருதத்துல விக்கிரகம்னு சொல்றோம். அப்ப விக்கிரகம்னு சொன்னா சம்ஸ்கிருதத்துல சொன்னா மாத்திரம் வசதியா இருந்தா, சிலை அப்படின்னு ஏதோ ஒரு கல்லாலான சிலை, ஒரு பஞ்சலோகத்தினாலான சிலை அப்படின்னு உயிர் இல்லாத ஒரு ஜட பொருளை குறிப்பிடுறது போலதான் ஆறுது. அவ சிலை அப்படின்னு சொல்றதுக்கும் நாம விக்கிரகம்னு சொல்றதுக்கும் பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்லை, பாஷை தான் வித்தியாசம். அப்ப என்ன சொல்லணும்? பஞ்ச பேரால், 5 பெருமாள்கள்னு சொல்லணும். படுத்துட்டு இருக்கிற பெருமாள் பார் எவ்வளவு விஸ்தாரமா படுத்துட்டு இருக்கார், நின்று இருக்கிற பெருமாள் பார் எத்தனை ஆச்சரியமா சிரிக்கிறார், அந்த சின்ன பெருமாள் பார் குழந்தையாட்டமா இருக்கார் அப்படின்னு பெருமாள் பெருமாள் பெருமாள்னு தான் சொல்லணும். அதனாலதான் பேரம் அப்படின்னா உருவம். அது சிலைன்னு சொன்னது போல சிறுவார்த்தை. பேரர் அப்படின்னு சொன்னா பெருமாள், 5 உருவத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். பேரர்கள் அப்படின்றத நம்ம பாரிபாஷிகமா பேரால் அப்படின்னு சொல்றோம். மனுஷியால் பிராமணால்னு சொல்றது போல பேரால், பஞ்ச பேரால்னு சொல்றோம். ஆக பேரம் அப்படின்னா ரூபம். ஸ்ரீபேரம் அப்படின்னா இங்கு பூமி பிராட்டி லக்ஷ்மி தேவியினுடைய வடிவத்திலே இருந்து கொண்டு தபஸ் பண்ணினாள். அதனால ஸ்ரீபேரம் அப்படின்னு பேரு. ஸ்ரீபேராக்கிய, ஸ்ரீபேரம் அப்படின்ற பேரோடு கூட மகி, மகினா பூமி பிராட்டி,
பூர்வம் சசார தப உத்தமம். இதற்கு முன்னாலே ஒரு காலத்தில் மகின்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டி ஸ்ரீ பேரத்தோட கூட, அதாவது லக்ஷ்மியினுடைய உருவத்தோட கூட இங்கு தபஸ் பண்ணினால், ஸ்ரீயோ ரூபம் ததः கிருத்வா பகவத் பிரீதிஹே தவே, பெருமாள் வந்து சேவை சாதித்த இவளுக்கு பழையபடி இவளுடைய ரூபத்தை மீட்டுக் கொடுத்தான் அப்படின்னு ஸ்தலபுராணம். அதனால இதுக்கு ஸ்ரீபேரபுரம், ஸ்ரீபேரபுரி, தமிழ்ல திருப்பேரை நகரம் அப்படின்னு பேர் வந்தது. இது என்ன கதைன்னு பார்த்தா, ஒரு சமயம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் லக்ஷ்மி தேவியை விட்டுட்டு தாமிரபரணி நதிக்கரையிலே இந்த வனத்துக்கு வந்து இந்த வருணனாலே ஸ்தாபனம் பண்ணப்பட்ட சமூக தீர்த்தத்தினுடைய கரையிலே பூமாதேவியோடு கூட ரொம்ப அன்பா ஈடுபாடோட இருந்துட்டு இருந்தாராம். ஸ்ரீதேவியை விட்டுட்டார், பூமாதேவியோடு கூட ரொம்ப ஆசையா பேசிண்டு அன்போடு கூட அவளோட ஒன்னா சேர்ந்து அப்படியே உலாத்துறது, அந்த வனங்கள்ல திரியறது, தாமிரபரணி ஜலத்துல 2 பேருமா சேர்ந்து ஜலக்கிரீடைகள் பண்றது அப்படின்னு ஆசையோடு கூட பூமி பிராட்டியோட இருந்துட்டு இருந்தாராம். மகாலட்சுமியான ஸ்ரீதேவிக்கு இது கொஞ்சம் வருத்தம். என்ன இது பெருமாள் நம்மளை விட்டுட்டு ஒரேடியா பூமி பிராட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நம்மளை திரும்பி கூட பாக்குறது இல்லையே அப்படின்னு ஸ்ரீதேவிக்கு வருத்தமா இருந்ததாம். அந்த சமயத்துல ஸ்ரீதேவியை சேவிக்கிறதுக்காக துர்வாச மகரிஷி ஸ்ரீதேவி இருக்கிற இடத்துக்கு வந்தேராம். வந்தபோது லக்ஷ்மி பிராட்டி துர்வாச இடத்துல சொன்னாலாம், சுவாமி, பூமாதேவி இடத்துல ரொம்ப ஆசையோடு கூட ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் இருந்துட்டு இருக்கார், அதனால என்ன பெருமாள் திரும்பி கூட பாக்குறது இல்லை. இப்படி பெருமாளை பிரிந்து அவருடைய நினைப்பிலே பூமி தேவியை போல என்னிடத்திலும் ஆசையா இருக்க மாட்டாரான்ற ஏக்கத்தோட நான் இன்னைக்கு தனியா போயிட்டேன், என்னுடைய நிலைமை இன்னைக்கு தனித்த நிலைமையாயிடுத்து. என்ன காரணம்னு எனக்கு புரியல. பெருமாளுக்கு பூமி தேவியினுடைய முகத்தில், பூமி தேவியினுடைய நிறத்தில், பூமி தேவியினுடைய அழகில் ஒரு தனி ஈடுபாடு. பூமாதேவியினுடைய கலர், முகம் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. அதனால அவளை ரசிச்சபடி அங்கேயே அவளோடய இருந்துட்டு இருக்கார். எனக்கு ஒரு ஆசை, என்னை விட பூமாதேவியினுடைய முகமோ அழகோ நிறமோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் அவ கூடயே இருந்துட்டு இருக்காரு, என்ன மறந்துட்டு. நானும் அவளை போலவே அவரோட இருக்கணும்னா அவளுடைய நிறமும் அவளுடைய முகமும் அவளுடைய அழகும் எனக்கு வந்துவிட வேண்டும். அல்லது நான் ஏதோ ஸ்வர்ண நிறத்துல ஹிரண்யவர்ணம் ஹரிணியம்னு இருக்கிறபடினால என்ன பிடிக்கலையோ என்னமோ, தங்க மாட்டமா இருக்கேன் அதனால பிடிக்கலையோ என்னமோ. எந்த தங்க நிறம் என்னுடைய நிறம் அவருக்கு பிடிக்கலையோ அதே நிறம் பூமாதேவிக்கு வந்துவிட்டோம், அதனால பூமாதேவியையும் அவருக்கு பிடிக்காம போயிட்டோம். இதுக்கு நீங்க ஏதான வழி பண்ணுங்கன்னு சொன்னாலாம் பிராட்டி. அதாவது தன் வடிவத்தை பூமி தேவி பெற வேணும். அதனால எந்த திருமகளுடைய ஸ்வர்ண நிறத்திலே பெருமாளுக்கு ஆசை இல்லாத போயிடுத்தோ, எந்த திருமகளை பெருமாள் விட்டுட்டு போயிட்டாரோ, அந்த திருமகளுடைய நிறம் பெருமாள் மடியில உட்கார்ந்து இருக்கிற பூமி பிராட்டிக்கு வந்தா என்ன பண்ணுவார்? திரும்ப அந்த நிறம் பிடிக்காத போயிடும். அதனால பூமி பிராட்டியும் பெருமாள் ஒதுக்கி வச்சுடுவார். அதுவே அந்த பூமி பிராட்டியினுடைய கரும் பச்சை நிறம் அப்படி பச்சை பசேல்னு எங்கும் செடி கொடிகளோட கூட வனாந்தரமாவே கிரீனரிஸாவே காட்சியளிக்கிறாளே பூமி பிராட்டி, அவளுடைய நிறமும் அழகும் எனக்கு வந்துடணும். அதனால பெருமாள் என்ன ஆசையா மடியில வச்சு கொஞ்சம் இருப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிளான் பண்ணினா பிராட்டி. உடனே துர்வாசர் என்ன பண்ணினார், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணவா இவர் நாரதர் எல்லாம். எப்படா இந்த மாதிரி சமயம் காக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. உடனே இது மாதிரி தான் ஏதான ஒரு வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தேன், தோவரேன்னுட்டு புறப்பட்டு போனார். தாமிரபரணி நதிக்கரைக்கு வந்தார். வந்து பார்த்தா பெருமாளும் பூமி பிராட்டியும் சந்தோஷமா உட்கார்ந்துட்டு ஆசையா பேசிட்டு இருந்தா. பூமி பிராட்டி பெருமாள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு பெருமாள் முகத்தையே உத்து பார்த்துண்டு பெருமாளுடைய பேர் அழகிலே மயங்கி, துர்வாச்சர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிஷி நம்மளை தேடி வந்திருக்கார் அப்படின்னு கூட அவ பெருசா எடுத்துக்கல. பார்த்தா, ஆனா பார்த்தோம் பார்க்காதது போல பெருமாளுடைய பேரழகிலேயே ஈடுபட்டு பெருமாளையே ரசிச்சுட்டு இருந்தா. பெருமாள் பேசாம இருந்தார். இதெல்லாம் பெருமாளுடைய லீலை தானே. ஒரு இடத்துல ஸ்ரீதேவியோடு கூட நெருக்கமா இருந்தார் அப்படின்னு பூமி பிராட்டி கோச்சுண்டு போயிட்டா, அவளை சமாதானம் பண்ணி அவ 2 பேரை சேர்த்து வச்சார். இங்க பூமி பிராட்டியோடு கூட பெருமாள் அப்படியே க்ளோஸா இருக்கார் அப்படின்னு பிராட்டி கோச்சுக்கிறான்னு, இதெல்லாம் பெருமாளுடைய லீலைகள் தானே. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணினவனே நான் தான், நான் என்ன இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்றதுன்றது போல ஒன்னும் தெரியாதது போல பெருமாள் பேசாம இருந்தார். பூமாதேவி பெருமாளையே ரசிச்சுட்டு இருந்தா. உடனே துர்வாசருக்கு வந்தது கோபம். ஒரு ரிஷி
அதுவும் இவ்வளவு கோபக்கார ரிஷி, நான் இங்க நிக்கிறேன், அதையும் கவனிக்காமல் பெருமாள் மடியை விட்டு எழுந்துக்காம பெருமாளையே பார்த்துட்டு இருக்காளே இந்த பொண்ணு. இந்த மாதிரிதான் ரிஷிகள் முன்னாலே, வேத்து மனுஷா முன்னாலே, பெரியவா முன்னாலே ஆமடையானுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருப்பாளா? தப்பாச்சே, அது மரியாதையா? இது என்ன அவமதிக்கிறது போலயாச்சே. நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றது போல அவ பாட்டுக்கு பெருமாள் மடியில உட்கார்ந்துட்டு பெருமாள் ரசிச்சுட்டு இருக்காளே, இது சரியில்லை அப்படின்னு துர்வாசருக்கு கோபம் கண்ணுக்கு மேல மீறி வந்துடுத்து. உடனே என்ன பண்ணார், இப்போ லக்ஷ்மி தேவி என்ன சொல்லி அமிச்சாலும் அது ஞாபகம் வந்தது. எதுக்கு வந்தோமோ அது ஞாபகம் வந்துடுத்து இவருக்கு. அதை எப்படி பண்ணலாம், என்ன பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு எல்லாம் யோசிச்சுட்டு வந்தவருக்கு தானே ஒரு வழி அமைஞ்சுடுத்து. இங்க இவர் எதையும் யோசிச்சு எதுவும் பண்ண வேண்டாம், தானாவே வழி பிறந்துடுத்து இவருக்கு. உடனே என்ன பண்ணார், பூமாதேவியை பார்த்து உடனே உனக்கு லட்சுமி தேவியினுடைய ரூபம் வர கடவுதுன்னு சபிச்சுட்டார். இது என்ன வேடிக்கையா இல்ல? எல்லாரும் என்ன ஆசைப்படுவா, லட்சுமி ஆட்டமா இருக்கணும், மகாலட்சுமி ஆட்டமா இருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவா. பெண்கள்லாம் என்ன ஆசைப்படுவா, தாயாராட்டமா அழகா இருக்கணும், தாயாராட்டமா லட்சுமி கடாட்சத்தோட மங்களகரமா இருக்கணும் தான் பெண்கள்லாம் ஆசைப்படுவா. ஒரு பொண்ணு அழகா இருக்கான்னா என்ன சொல்லுவா பெரியவாள்லாம், மகாலட்சுமி ஆட்டமா இருக்காவோ, தாயார் ஆட்டமா இருக்கா, அவளுக்கு என்ன குறை, லட்சணமா இருக்கான்னு சொல்லுவாளோ இல்லையோ. அந்த மாதிரி தாயாருடைய திருமுக மண்டலம்னு சொல்லக்கூடியது எத்தனை ஒரு ஸ்லோகம் இருந்தாலும் தாயாருடைய முகத்தை ஒரு க்ஷணம் சேவிச்சோமானா எல்லாம் பறந்து போயிடும். அத்தனை பேரழகு, அத்தனை மங்களகரமான திருமுக மண்டலம் தாயாருடையது. அந்த முகம், அந்த சாயல் வரணும்னு தானே ஒரு பொண்ணு ஆசைப்படுவா. ஆனா இங்க பூமி தேவிக்கு சாபம் கொடுக்கிறார். என்னன்னு சாபம் கொடுக்கிறார், நீ மகாலட்சுமி ஆட்டமா மாறிடுவேன்னு சாபம் கொடுக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, மகாலட்சுமியினுடைய நிறத்திலோ அழகிலோ வடிவத்திலோ ஏதோ ஒரு காரணத்தினாலே பெருமாளுக்கு மகாலட்சுமியை பிடிக்காத போயிடுது. அதனாலதான் ஒன்னண்ட வந்திருக்கார். அதுக்கு காரணம் உன்னுடைய நிறம், உன்னுடைய அழகு, உன்னுடைய ரூபம் அதுவா இருக்கலாம். அந்த அகங்காரத்தினாலதான ஒரு ரிஷி வந்தாருன்னு கூட நீ ஆமடையானுடைய மடியை விட்டு எழுந்துக்காம நமஸ்காரம் பண்ணாம என்ன உபசரிக்காம உட்கார்ந்துட்டு இருந்த. அதனால பெருமாளுடைய வெறுப்பை நீ சம்பாதிக்க கூடிய ஸ்ரீதேவியினுடைய அழகும் நிறமும் உனக்கு வந்துவிட கடவுதுன்னு சாபம் கொடுத்தார் துர்வாசர். இப்போ ஸ்ரீதேவி பண்ணின பிளான் இங்க பழிச்சுடுத்து. உடனே பூமி தேவி தன்னுடைய இயற்கையான கரும் பச்சை நிறத்தை இழந்து லக்ஷ்மி தேவியினுடைய ஸ்வர்ண நிறத்தை, பொன்னிறத்தை அடைந்தாள். ஒரு க்ஷணம் அப்படியே திடுக்கிட்டாள் பூமி பிராட்டி. லக்ஷ்மி தேவியினுடைய நிறத்துல நாம ஆயிட்டதுனால பெருமாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு ஒரு பதட்டம் வந்து விடுத்து. பெருமாள் அதுக்கெல்லாம் விட்டுட்டு போவேரா? ஒரு காலத்துல ஸ்ரீதேவியோட ரொம்ப நெருக்கமா இருந்தார் அப்படின்னு பூமி பிராட்டி கோச்சுண்டு பூலோகத்துல போய் ஒளிஞ்சுண்டா, பாதாளத்துல போய் ஒளிஞ்சுண்டா. அப்ப அவளை சமாதானப்படுத்தினவர் இப்ப எப்படி உன்னை விடுத்து லட்சுமி தேவிக்கு ஒரு ஏற்றம் கொடுத்து அவ கூடவே இருந்துருந்தேன்னு நீ வருத்தப்பட்டையோ, அந்த மாதிரி ஒரு காலத்துல அவளை விடுத்துட்டு உன்னோட இருந்து உனக்கு ஒரு ஏற்றம் தருகிறேன்னு பெருமாளுடைய லீலை தான் இதெல்லாம். அதனால பெருமாள் ஒன்னும் கோச்சிக்கல. இப்படி லட்சுமி பிராட்டியினுடைய நிறம் பூமி பிராட்டிக்கு வந்த உடனே ஒன்னும் விட்டுட்டு ஓடில பெருமாள். பெருமாளுக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் வராது, எல்லாம் லீலார்த்தமாவே பண்ணுவான் பெருமாள். பெருமாள் நினைச்சானா ஸ்ரீதேவிய கரும்பச்ச நிறமா மாத்துறதுக்கு முடியாதா, இல்ல பூமி தேவிக்கு ஸ்வர்ண நிறத்தை வரவழைக்க முடியாதா? சொல்ல போனா ஸ்ரீதேவி தானே பூமி தேவியாவும் நீலாதேவியாவும் அவதாரம் பண்ணியிருக்கா. அதனால இதெல்லாம் லீலைகள் தான். இவன் நினைச்சுண்டா அந்த மாதிரி. உடனே பூமி பிராட்டி ஸ்ரீதேவியை போன்ற ஸ்வர்ண நிறத்திற்கு வந்தாள். ஒரு நிமிஷம் பார்த்து பெருமாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவேரோ அப்படின்னு வருத்தம் ஏற்பட்டது அவளுக்கு. அந்த வருத்தத்தோட கூட துர்வாசரை பார்த்து, சுவாமி என்ன மன்னிச்சுடுங்கோ, நான் பண்ணது தப்புதான், நீங்க வந்த போது எழுந்து மரியாதையா கைகூப்பி உங்களை வரவேற்று இருக்கணும், உங்களை லட்சியம் பண்ணாம பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தது தப்புதான், பெருமாளுடைய பேரழக அப்படி மயக்கெடுத்து என்ன, நான் ஏதோ அனவதானத்துல கவனிக்காம பண்ண இந்த பிழையை பொறுத்து எனக்கு சாப விமோசனம் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திச்சா. என்னுடைய நிறம் எப்போது மாறும், நான் எப்போது பழையபடி என்னுடைய ரூபத்தை அடைவேன் அப்படின்னு கேட்க, உடனே துர்வாச முனிவர் பூமி தேவிக்கு அஷ்டாட்சர மகாமந்திரம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அஷ்டாட்சர மகாமந்திரம்னு சொல்லக்கூடிய திருவஷ்டாட்சர மந்திரத்தை, மூல மந்திரத்தை, பெரிய திருமந்திரத்தை உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி, ஹே பூமி தேவி, நீ தினம் தாமிரபரணி தீர்த்தத்திலும் இந்த சமூக தீர்த்தத்திலும் தீர்த்தமாடிக்கொண்டு அந்த சமூக தீர்த்தத்தில் இடுப்பளவு ஜலத்தில் நின்றபடியே திருவஷ்டாட்சர ஜபத்தை ஜபித்துக் கொண்டு வந்தாயானால் ஒரு நாள் பெருமாள் உன் முன்னாலே தோன்றி உனக்கு பழையபடி உன்னுடைய ரூபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
ஸ்ரீதேவியாட்டமா உருவத்தோட கூட இருக்கா. அவள் பூமி தேவி தான், ஆனா பார்த்தா என்ன சொல்லுவா, இவ ஸ்ரீதேவின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஸ்ரீயினுடைய பேரத்தை, மகாலட்சுமியினுடைய உருவத்தை பூமி தேவி ஏற்றுக்கொண்டபடியினாலே இதற்கு ஸ்ரீ பேர கஷேத்திரம், திருப்பேரை அப்படின்னு பேர் வந்துடுத்து. இப்ப பூமாதேவி மகாலட்சுமியினுடைய ரூபத்திலே துர்வாசராலே உபதேசம் பண்ணப்பட்டதான திரு அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு பல காலம் தாமிரபரணியில தீர்த்தமாடிண்டு சமூக தீர்த்தத்துல அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி விசேஷ சங்கல்பங்களை எல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்றச்ச அந்த ஜபத்துக்கு அங்கமா தர்ப்பணம் எல்லாம் கூட உண்டு. ஜப தர்ப்பணம்னு பேரு. அந்த மாதிரி விசேஷமா ஒரு பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சமூக தீர்த்தத்தில திருவஷ்டாட்சர மந்திரத்தாலே தர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறா தாயார். அது என்ன பங்குனி மாசம் பௌர்ணமி? இதுக்கு முன்னால வருணன் பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளை பிரத்யட்சமா சேவித்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி சாப விமோசனம் பெற்றான். வருணன் ஆச்சாரியனிடத்துல பட்ட அபசாரத்தை பெருமாள் போக்கி வைத்ததான நன்னாள் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் பௌர்ணமி சேர்ந்த நன்னாள். அந்த புனிதமான நன்னாள்ல வருஷா வருஷம் வருணன் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி சேவிச்சுட்டு போறான். அதே மாதிரி புனிதமான அந்த நன்னாள்ல நாமளும் பெருமாளுக்கு தர்ப்பணம் பண்ணலாம்னு பூமி பிராட்டி தர்ப்பணம் பண்றதுக்காக அப்படியே ஜலத்தை கையால எடுத்த போது அவள் கைகளிலே மகராக்கிருத்தியான குண்டலங்கள் 2, அதாவது மீன் வடிவத்திலே இருக்கக்கூடிய 2 தோடுகள் கிடைச்சது. பெருசா மீன் வடிவத்திலே வளைந்து இருக்கக்கூடிய 2 தோடுகள் பூமி பிராட்டியினுடைய கையில கிடைச்சது. அது அப்படியே கையில ஏந்தி, என்ன இது தர்ப்பணம் பண்ணணும்னு ஜலத்தை எடுத்தா கையில 2 மீன் தோடு இருக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூட அப்படியே நிமிந்து பாக்குறா. யாரானும் விட்டுட்டு போயிட்டாலோ, யாரானும் தீர்த்தாமாட வரச்சா அவ காதுல இருந்து அவுந்து விழுந்துடுத்தோ, இல்ல தீர்த்தாமாடுறச்ச கரையில வைத்து தெரியாம அது ஜலத்துல வந்துடுத்தோ, யாரானும் இருக்காளா அப்படின்னு சுத்தி பார்க்கலான்னு அப்படி நிமிந்து பாக்குற போது அவளுக்கு முன்னாலே பெருமாள், எந்த பெருமாளுடைய மடியில இவள் உட்கார்ந்து கொண்டு அந்த பெருமாளுடைய பேரழகை ரசித்துக் கொண்டிருந்தாலோ அந்த பெருமாள் வந்து பிரத்யட்சமா நின்றார். நின்ற உடனே, சுவாமியே வந்துட்டீங்களா, எனக்கு சாப விமோசனம் ஆகக்கூடிய காலம் வந்துடுத்தா, இந்தாங்கோ தர்ப்பணம் பண்ணலான்னு நான் அப்படியே தீர்த்தத்தை கையால் எடுத்த போது ஆச்சரியமான இந்த மகர குண்டலங்கள் மீன் தோடுகள் வந்தது. எனக்கு இது யாருதுன்னு தெரியல, பகவானான உமக்கே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பெருமாளுக்கு சமர்ப்பித்தா. நான் ஆசையா கொடுத்த இந்த 2 தோடுகளை உங்கள் திருச்செவியிலே சாற்றிக் கொள்ளுங்கள் சுவாமி, நீங்க காதுல போட்டுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா. பெருமாளும் ஆச்சரியமா வாங்கி தன்னுடைய காதுகளிலே அந்த குழைகளை, அந்த தோடுகளை அணிந்து கொண்டார். இப்படி நீண்ட மீன் வடிவிலான தோடுகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய காது மகர நெடுங்குழை காது. அந்த மகர நெடுங்குழை காதை உடையவன் மகர நெடுங்குழை காதுன்னு சொல்லக்கூடிய இந்த பெருமாள். அப்போ பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணினார். பூமி பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே, பூமி பிராட்டியினுடைய முயற்சியினாலே இந்த மீன் தோடுகள்னு சொல்லக்கூடிய மகர குண்டலங்கள், மகரம் அப்படின்னா மீன், அது 2ம் கிடைச்சி அது பெருமாளுடைய திருச்செவியை, காதை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. அதனால பெருமாளுக்கே மீன் தோடு பெருமாள் அப்படின்னு பேர் வந்துடுத்து, மகர நெடுங்குழை காதர்னு பேர் வந்துடுத்து. இது பூமி பிராட்டியாலே ஏற்பட்ட வைபவம் அப்படின்னு லோகத்துக்கு தெரியப்படுத்தணும். பூமி பிராட்டியினுடைய பக்தி ஸ்ரத்தைய உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். பக்தையான பூமி பிராட்டி ஆசையா கொடுத்த தோட பெருமாள் காதுல வாங்கி போட்டுருக்கார். அதனால மீன் தோடு போட்டுருக்கிற காது பெருமாள்னே பேர் வந்துடுத்து இவருக்கு அப்படின்னு பூமி பிராட்டியினுடைய மகிமை லோகத்துல தெரியணும். அதுக்காக என்ன பண்ணினார் பெருமாள், வருண தீர்த்தம் என்றும் சமூக தீர்த்தம் என்றும் வழங்கப்படுகிற இந்த தீர்த்தம், சம்பந்தப்பட்ட இந்த தீர்த்தம் இனிமேல் மகர தீர்த்தம் என்று வழங்க கடவுதுன்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்தார். அதனால மகரம் அப்படின்னாலும் மத்ஸ்யம் அப்படின்னாலும் மீன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால மகர தீர்த்தம், மத்ஸ்ய தீர்த்தம்னு 2 விதமான திருநாமங்கள் பெருமாளாலே அனுகிரகிக்கப்பட்டது இந்த தீர்த்தத்துக்கு. இப்படி ஆச்சரியமா பூமி பிராட்டிக்கு சேவை சாதித்து பெருமாள் அனுகிரகம் பண்ணினார். பூமி பிராட்டி பிரார்த்திச்சா, சுவாமி எனக்கு பழையபடி என்னுடைய நிறம், என்னுடைய ரூபத்தை கொடுங்கோ, நான் இப்போது ஸ்ரீ பேரமாக இருக்கிறேன், அதாவது லட்சுமியினுடைய ரூபத்திலே இருக்கிறேன், எனக்கு பழையபடி பூமி பிராட்டியான என்னுடைய அழகும் என்னுடைய நிறமும் வேண்டும், நான் நானா இருக்க விரும்புறேன்னு பிரார்த்திச்சா. உடனே பெருமாள் அப்படியே ஆக கடவுதுன்னு அனுகிரகிச்சார். பிராட்டியினுடைய ஸ்வர்ண நிறம் போய் பூமி பிராட்டியினுடைய கரும்பச்சை நிறம் வந்துடுத்து. அப்போ அந்த மத்ஸ்ய தீர்த்தத்துல குனிஞ்சு முகத்தை பார்த்தா பூமி பிராட்டி. அவள் சாட்சாத் பழைய நிலையை அடைந்து விட்டால். பூமி பிராட்டியாவே தெரிஞ்சா, ஸ்ரீதேவியா லட்சுமியா தெரியல. இப்போ ஆக துர்வாசர் அவருக்கு கொடுத்த சாபம் இப்போ விமோசனம் ஆயிடுத்து.
இப்போ ஆகாசத்துல வானவீதியில 33 தேவர்களும் ஒன்னா சேர்ந்துண்டு புஷ்ப விருஷ்டி அப்படியே மலர் மழைய பொழியறா. ஆச்சரியமா பெரிய நீண்ட மீன் தோடுகளை சாத்திக் கொண்டு மகர நெடுங்குழை காதனா பெருமாள் நின்று இருக்கார். அந்த மகர நெடுங்குழை காதனுடைய ஆசை நாயகியான பூமி பிராட்டி குழைக்காது வள்ளி நாச்சியார் என்கிற திருநாமத்தோட கூட பெருமாளோட சேர்ந்துட்டா பழையபடி. எந்த பெருமாள் மடியில் அமர்ந்து கொண்டு அவனை ரசித்துக் கொண்டிருந்தாலோ, எந்த துர்வாசருடைய சாபத்தினாலும் ஸ்ரீதேவியினுடைய கலகத்தினாலும் அப்பெருமாள் மடியை விட்டு பிரிஞ்சு தபஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, அவள் திரும்பவும் தன்னுடைய நாயகனான பெருமாளுடைய மடியை சேர்ந்துட்டா. மகர நெடுங்குழைக்காதனும் குழைக்காது வள்ளி நாச்சியாரும் திரும்ப பழையபடி சேர்ந்துட்டா. இப்போ இப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒன்று சேர்ந்த அந்த வைபவத்தை எல்லா தேவர்களும் ஆகாசத்திலிருந்து புஷ்ப விருஷ்டி அப்படியே மலர் மாறி பொழிந்து ஆராதனம் பண்ணி சேவித்தா. அப்போ தேவர்கள்லாம் பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணினான். பக்தையும் பாரியாவுமான பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணி அவள் சமர்ப்பித்த தோடுகளை காதிலே வாங்கி அணிந்து கொண்டு, இப்ப எப்படி அவளுக்கு பிரியமா அவ கொடுத்த தோடோடு கூட அதை போட்டுண்டு, பூமி பிராட்டி நீ எனக்கு கொடுத்த தோடு எத்தனை அழகா இருக்கு பார், இந்த தோடோட நான் அழகா இருக்கேனா அப்படின்னு காட்டுறது போல அவளுக்கு சேவை கொடுக்கிறீரே, இதே சேவையோடு கூட என்றும் அர்ச்சாவதாரமாக எழுந்தருள் இருந்து இந்த மீன் தோடோடு சேவை சாதிக்கிற அழகை எல்லா பக்தர்களுக்கும் காட்ட வேண்டும்னு பிரார்த்திச்சுட்டா. பெருமாள் ததாஸ்து நேர். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் பூமி பிராட்டியாலே சமர்ப்பிக்கப்பட்ட மகர குண்டலங்களை அணிந்து கொண்டு மகர பூஷணனாக, மகராயத்த கர்ணபாஷனாக, கர்ணபாஷம் அப்படின்னா தோடு கம்மல்னு அர்த்தம். மகராயத்த கர்ணபாஷம் அப்படின்னா மீன் வடிவிலே இருக்கக்கூடிய தோடு. மகராயத்த கர்ணபாஷன் அப்படின்னா மீன் வடிவிலே இருக்கக்கூடிய தோடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு பலவிதமான திருநாமங்கள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இன்னைக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறான். இந்த விஷயத்தை எல்லாம் ஸ்ரீதேவியின் இடத்துல போய் துர்வாசர் சொல்றார். அம்மா நீ சொன்னபடியே பண்ணிட்டேன், நான் போன சமயத்துல பூமி பிராட்டி என்ன மதிக்காம பெருமாளையே பார்த்துட்டு இருந்தா, இதுதான் சாக்குன்னு சபிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப அவளும் உன்ன மாதிரி ஆயிட்டா, இனி பெருமாள் அவகிட்ட பிரீத்தியா இருக்க மாட்டார், நீ கவலைப்படாதே, நீ சொன்னதை நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு துர்வாசர் சொன்னார். பிராட்டி பெருமாளுடைய லீலைகள் தெரியாதவளா? அவன் என்ன பண்ணினா, ஆமாமா நன்னா பண்ணீங்கோ, இப்ப பூமி பிராட்டி தபஸெல்லாம் பண்ணி பெருமாள் வந்து சாப விமோசனம் கொடுத்து பழையபடி அவ 2 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா, ரொம்ப நன்னா பண்ணீங்கோ அப்படின்னு பிராட்டி பேசாம இருந்தா. இது ஆச்சரியமா இந்த திவதேசத்திற்கு திருப்பேரை அப்படின்ற பெயர் வந்ததுக்கான காரணம், இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்ற பெயர் வந்ததுக்கான காரணம், இந்த தாயாருக்கு குழைக்காது வள்ளி நாச்சியார் அப்படின்ற பெயர் வந்ததுக்கான காரணம். இதுக்கப்புறமா ஸ்ரீதேவியானவள் என்ன பண்றா, பெருமாள் நம்மளோட என்ன ஆசையா எத்தனையோ நாள் பேசியிருக்கார், நம்ம பக்கத்திலேயே இருந்திருக்கார், அந்த மாதிரி பூமி பிராட்டியோடும் கொஞ்ச நேரம் இருக்கட்டுமே, இதுல என்ன தப்பு? நாம தேவையில்லாம சூழ்ச்சி எல்லாம் பண்ணி பூமி பிராட்டியையும் பெருமாளையும் கொஞ்ச நாள் பிரிச்சு வச்சிருந்தோமோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாலாம். நாம பண்ணது தப்புதான். நாம ஏதோ கோபத்திலும் வருத்தத்திலும் இருக்கிற போது துர்வாசர் வந்தார், அவரை பயன்படுத்தி ஏதோ லீலைகள்லாம் பண்ணினோம். இருந்தாலும் பெருமாளும் பிராட்டியும் பழையபடி சேர்ந்துட்டா. நாமளும் பெருமாளையும் பிராட்டியும் போய் சேவித்து பெருமாளோடு கூட இருக்கலாம் அப்படின்னு ஸ்ரீதேவி புறப்பட்டு இந்த தென் திருப்பேரைக்கு வந்தா மகர நெடுங்குழைக்காதனும் குழைக்காது வள்ளி நாச்சியார்னு சொல்லக்கூடிய பூமி பிராட்டியும் பழையபடி சந்தோஷமா பேசிட்டு இருந்தா. ஸ்ரீதேவியும் வந்து பெருமாளை சேவித்து நின்னா. உடனே பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய 2 தாயார்களோடு சேர்ந்து இங்க சேவை சாதிக்கிறார். இதேதான் இதுக்கு முன்னாடி சரித்திரத்திலே நடந்தது. பூமி பாலன் அப்படின்னு திருப்புலிங்குடி பெருமாள் ஸ்ரீதேவியோடையே பேசிட்டு இருந்ததுனால பூமிதேவி கோச்சுண்டு பாதாளத்துக்கு போயிட்டா. பாதாளத்துக்கு போய் பூமிதேவியை சமாதானம் பண்ணி அழிச்சுட்டு வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சு 2 பேரும் எனக்கு பாத சேவை பண்ணுங்க, நான் படுத்துக்கிறேன், ஆயாசமா இருக்குன்னு படுத்துட்டார். அந்த பெருமாளுடைய திருவடியை 2 தாயாரும் பிடிச்சு விடுறான்னு அங்க பார்த்தோம். அதே மாதிரி அங்க ஸ்ரீதேவிக்கு பிராதானியம் கொடுத்ததுனால பூமிதேவி கோச்சுன்னு போயிட்டா, இங்க பூமிதேவிக்கு பிராதானியம் கொடுத்ததுனால ஸ்ரீதேவி கோச்சுட்டா. அங்க 2 பேரும் சமாதானம் பண்ணும்படியா பெருமாள் சயனிச்சுருக்கார், இங்க 2 பேரும் சமாதானமாகி கைங்கரியம் பண்ணும்படியா பெருமாள் உட்கார்ந்து இருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம். பெருமாள் என்னைக்கும் எந்த பிராட்டிகளையும் இவ வசதி இவ குறவு அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதே கிடையாது. இதெல்லாம் லீலைகள் தான். ஏதோ இந்த 2 விதமான சமாச்சாரம் நடந்ததுனால நமக்கு 2 திவதேசம் கிடைத்தது, 2 பெருமாள் கிடைச்சா, அதை 2 பத்தா ஆழ்வார் பாடினார், 2 பிரபந்தம் கிடைச்சது. இதுதான் நமக்கு அனுகிரகம். இப்படி ஆச்சரியமா பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள் ஸ்ரீதேவி பூமிதேவிகளோடு கூட எழுந்தருளி இங்கே சேவை சாதிக்கிறான். இன்னும் மேற்பட்டதான ஸ்தல புராணங்களை எல்லாம் நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம்.
ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணீ மூலதாம்னே ஸ்ரீசடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.